டிடி குடும்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்டிலே எப்படி சுத்தமான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம கடையில் விற்கிறதெல்லாம் நம்மளுக்கு எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி நீளமான உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதோட தோல்லாம் நல்லா சீவிடுறேன். சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சைஸில் கிடைக்கணுன்னா நம்ம 2 சைடு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சைஸில் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நிறம் மாறிடும். நம்ம நார்மல் வாட்டர் இல்லை கூல் வாட்டர்லேயும் நீங்கள் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நீங்கள் தண்ணியிலே விட்டுருங்க. அதோட ஸ்டார்ச் எல்லாம் நம்மளுக்கு இறங்கினா தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் கை பொறுக்கிற ஒரு சூட்டு தண்ணி, அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். ஏன் நம்ம இப்படி சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு உப்பெல்லாம் நல்லா ஊறும். அந்த உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி சேர்க்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல கிளாத் வச்சு நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். ஏன் நம்ம தண்ணி இல்லாமல் துடைக்கிறோன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு எண்ணெய் மேலே தெரிச்சிடும் தண்ணி இருந்தால். அதனால் நம்ம க்ளீனான ஒரு டவல் எடுத்து இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். நீங்களும் நான் செய்கிற மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்கள், நான் ரொம்ப நல்லா வரும். இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக துடைச்சாச்சு. நம்ம இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் ரொம்ப இதுவில் காய வைக்காதுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம 2 முறை நம்ம பொரிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிறிஸ்பியாக கிடைக்கும். முதல் டைம்லேயே கிறிஸ்பியாக வராது. இப்போ நான் முதல் டைம் பொரிக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்புறம் நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை எடுத்து இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஃபஸ்ட் டைம் நம்ம பொரிச்சது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பியும் செகண்ட் டைம் பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் திரும்பவும் பொரிச்சு எடுத்துக்கிறேன் செகண்ட் டைமு. இங்கே பாருங்கள், எப்படி நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் கொத்துக்கும், கிறிஸ்பியாக வராது உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.